பரிசுத்தாவியினுடைய வல்லமை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் வருகின்ற வல்லமை. சரிங்களா? ஸோ அப்படியாக இந்த நாட்கள் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு எவ்வளவு கிருமையாக இருந்து பரிசுத்தாவியினுடைய வல்லமை கொடுத்திருக்கிறார். ஒருத்தர் நான் முதல்ல சின்னங்கள் இருக்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட் மீட்டிங் இருந்தது. நீங்களும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களான்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னாங்க. எல்லாரும் கை தூக்கினாங்க. நாங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க பாஸ்டருங்க. அப்போ கேட்டேன், எதை வச்சு நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டீங்கன்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டேன். எல்லாம் சைலண்ட் ஆகிட்டாங்க. எதை வச்சு அபிஷேகம்? பரிசுத்தாவி எல்லாருமே பெற்றுக் கொடுக்குறோம். பாஸ்டர்மாராக இருக்கட்டும், ஊழியக்காரனாக இருக்கட்டும், நம்ம விசுவாசிகளாக இருக்கட்டும், எல்லாருமே பரிசுத்தாவியை என்றைக்கு ஞானஸ்தானங்கள் எடுத்து இயேசு கிறிஸ்துவை தரித்து கொடுக்கும்போது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக ஆகும்போது நம்ம கேட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் எல்லாருக்கும் பரிசுத்தாவி நம்மளோடு இருக்கும்படியாக அவர் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். சிலவங்க ரசிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த பரிசுத்தாவி இருந்தாங்க. ஓகேங்களா? அப்படி என்ன செய்யணும்பாங்க, பாசம் நீ நல்லா ஜாயின் பண்ணுங்க. என்னைக்கு நம்ம வந்து ஆண்டவரை நம்ம தரித்து கொள்கிறோமா இயேசு கிறிஸ்துவை கலாத்திய 3:26 வாசிக்கும் போது விசுவாசத்தினாலே நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. ஏனெனில் விசுவாசம் இல்லை. ஞானஸ்தானத்தின் மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொண்டதினாலே எப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிறோமோ அவருக்குள்ளாக வருகிறோமோ அப்பொழுது பரிசுத்தாவி நம்மளோடு இருக்கிறதுக்காக நம்மளோட இடைப்படுகிறார். நான் வந்து ஒரு பிசினஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன் துபாயில். எனக்கு ஊழியத்துக்கு சம்மந்தமே கிடையாது. என்றைக்கு ஒவ்வொருத்தர் ஞாபகம் எடுத்தானோ அடுத்த நாளே பரிசுத்தாவியானோடு என்னோடு இடைப்படுவது எனக்கு உணர முடியுது. ரெண்டாவது என்ன ஹீலிங்க்கு யூஸ் பண்ணாங்க, சுகத்துக்கு யூஸ் பண்ணாங்க, ப்ராஃபஸி யூஸ் பண்ணாங்க. ப்ராஃபஸினா இப்போ எல்லாம் ப்ராஃபட் பண்ணாங்க. அந்த ப்ராஃபஸி நான் சொல்லலை, கேட்டீங்களா? அந்த ப்ராஃபஸி கிடையாது. ப்ராஃபஸிங்கிறது இந்த காலத்தில் நம்ம தேவனுடைய பரிசுத்த ஆவியினுடைய வரத்தினால் கொடுக்கப்படுகிற ப்ராஃபஸி என்னன்னா சபை பக்தி விருத்திக்கணும், சபையோட ஜனங்களுடைய பக்தி விருத்திக்குன்னா அந்த ப்ராஃபஸி. எல்லா காலமும் முடிஞ்சு போச்சு. இனி வந்து தீர்க்க தரிசன வசனங்கள் கிடையாது. ஆண்டவர் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அதை சேலஞ்ச் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரத்தை வாசிக்கும் போது இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசனத்தை எவனாவது கூப்பிட்டுனா வாதையை கூப்பிட்டுருவாங்க. எவனாவது குறைத்தா என் பேரை எங்கே ஜீவபுத்திரத்தில் இருந்தோம், கேட்டீங்களா? பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்தோம் எடுத்து போட்டு ஆக்கி நிறுத்திருக்கோம். இனி எவனும் வந்துட்டு நான் ஒரு ப்ராஃபிட்னு சொல்லிட்டு கதை பண்ணிட்டு இருந்தானா அவன் ப்ராஃபிட் கண்டத்துக்கு கிடையாது. இன்னும் கிடையாது. ஏன் முடிஞ்சு போச்சு பைபிளில். இனி வரத இந்த ஆவிக்குரிய பரிசுத்த ஆவினாலே கொடுக்கப்படுகிற வர என்ன பண்ணுதுன்னா நம்ம பக்தி விருத்திக்கு எதுவாக சபை பக்தி விருத்திக்கு எதுவாக அந்நிய பாச சபை பக்தி விருத்திக்கு கிடையாது. அது அவங்களுடைய பக்தி விருத்தி. சரிங்களா? எது செய்யக்கூடாதோ அதை செய்வாங்க, எதை செய்யணுமோ அதை செய்ய மாட்டாங்க. நம்ம ஆளுக்கு வந்தோடனே வருவாங்க. அது ஆண்கிட்ட சபையில் தான் 4 வார்த்தை பட்டு எனக்கு அந்நிய பாசை வர இருக்குங்கிறத காட்டுவாங்க. அதே ஆளுக்கு சீச சர்ச்சைக்கு போனால் ஒரு வார்த்தை அதை பற்றி சொல்ல மாட்டாங்க. என்ன இருக்குது? அந்நிய பாசம் வந்து உங்களுடைய பக்தி விருத்திக்கு தேவனோடு உறவாடுறதுக்கு அதுக்கு தான் கொடுக்கக்கூடிய மற்றபடி இல்லை. அதுவும் இல்லாமல் எல்லாரும் பேசிதான் ஆகணும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கூட்டங்கள் இருக்கிறத பார்க்குறோம். அப்படி இல்லை. வேதத்தில் ஆண்டவர் அவனுடைய பிரயோஜனத்துக்கு தக்க கொடுக்குறாரே ஒழிய எல்லாத்துக்கும் அந்நிய பாசை கொடுக்குறாரு. எல்லாத்துக்கும் இந்த தீர்க்க தரிசன வளம் கிடையாது. எல்லாரும் போதலா, எல்லாரும் அப்போ சொல்லலா, எல்லாரும் தீர்க்கதரிசிகளா, எல்லாம் ஆண்டவர் வசனங்கள் இருக்குது. இதனால் எல்லா ஜனம் நீங்கள் அந்நிய பாசையில் பேசுங்க பேசுங்க பேசுங்கன்னு சொன்னால் சும்மா வாங்கிச்சு உலக வாங்குற வழிய பேச மாட்டாங்க. அது அவசியம் நேரம் இருக்குது சபையில். அது அவங்களுக்கு ஆண்டவருக்கும் உள்ள பேசுறது சபையில் அவசியமே கிடையாது. சும்மா பூப்பாடு போடணும், ஒரு ஏதாவது பண்ணணும், அதுதான் சபையில் ஆரவாரம், அதுதான் எழுப்பு, அதுதான் கொஞ்சம் சொல்கிறாங்க. அது இல்லை. நம்மளுடைய பக்தி விருத்திக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. சரிங்களா? அதனால ஒய்ஃபுக்கு வந்து அந்நிய பாசை வராது போகுது, அதெல்லாம் கமெண்ட் பண்ணான்னு நினைக்காதீங்க. எல்லாரையும் விட நான் அதிகமாகவே அந்நிய பாசை பேசுவேன். 1/2 மணி நேரம் பேசுவேன். அது ஒரு மொழி. சரிங்களா? அது ஒரு சும்மா 2 வார்த்தை சொல்கிறது அந்நிய பாசை கிடையாது. சரிங்களா? அந்த பிசாசு பேசணும்னா அவ்வளோ அழகாக பேசுவான். அந்நிய பாசை மழை பேசுவான். ஒரு சகோதரி வந்து கம்பெனிக்கு வந்தாங்க. பண்ணி உடனே வந்து ஒரு 12 லட்சம் தான் போகுது. நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துருந்து
எங்கள் சிக்ஸேன் பகுதியில் அந்நிய பாசை மழை பேசிட்டே இருக்கிறாங்க. அவன் எனக்கு தெரியும் இது சரியில்லாத ஆவியே அப்படின்னு சொல்லிச்சு. நான் கம்மியும் கொடுக்கல, எல்லாம் நிப்பாட்டினதுக்கு அப்புறம் எல்லாம் கிறிஸ்தவங்க நம்மளுக்கு கூடாது கொடுக்காம சொல்லி கொடுத்தேன். அன்றைக்கு ராத்திரி அவர் வீட்டில் இருந்து புருஷனுக்கு தெரியாமல் கதவை திறந்துட்டு ராத்திரி ஓடி போய் பக்கத்தில் ஒரு டவுன், அங்கே நிறையா வந்து மார்க்கெட் ப்ரைஸஸ், அங்கே நிறையா காய்கறி விற்கிறவங்களாம் இருப்பாங்க, அந்த வீடு படுத்துச்சு பிசாசு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்நிய பாஷை வந்து நம்ம பண்ணும்போது அந்நிய பாஷை வந்து நம்ம வந்து அவசியமே கிடையாது. அதை நம்ம பண்ணுறதுக்கு ஓகேங்களா. அவன் அதே பாஷை பேசினா பேச நான் ஒரு மீட்டிங் போயிருந்தேன். நிறைய பாஷை பண்ணுறதுங்க, ஒரே சத்தம். நான் போனோம் என் கையை பிடிச்சிக்கிட்டு அது அந்நிய பாஷை பேசினாங்க இல்லை அப்படின்னு கொடுக்குறாங்க. எதுக்கே கொடுக்குறீங்க. அப்புறம் நான் முதல்ல ஒரு ஊழியர்கள் துபாய்க்கு இருந்தார். அப்புறம் இன்னொரு இடத்துக்கு கூட்டு போக வேண்டியது பசங்களுக்கு. நான் கேட்டாரு, மோசஸ் நீங்கள் அந்நிய பாஷை பேசுங்களான்னு. அது இல்லைன்னு. அப்போ உங்கள்கிட்ட பசு தாங்க இல்லையா அப்படின்னாரு. அது இப்படி எப்படின்னேன், நான் ஞானஸ்தானம் எடுத்து ரசிக்கப்பட்டிருக்கேன். அப்போ அந்நிய பாஷை பேசணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் இந்துவாக இருக்கும்போது எல்லா ஆவியும் என்கிட்ட இருந்துச்சு. இப்போ நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரசிக்கப்பட்டு தற்கப்புறம் வந்துட்டேன். இப்போ ஏன்ட்ட என்ன ஆவி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னா, இல்லை இருந்தாலும் அதுதான் அடையாளம். இல்லை 30 வரங்கள் அடையாளம் இல்லையா, அதுதான் அடையாளமா. இன்றைக்கி மன்னிப்பாங்க ஏஜி சர்ச்சில் கட்சிக்கிற அந்த டாக்டரினும் இஸ் ஒஸ்ட் டாக்டரினும் எவ்வளோ எல்லாருக்கும் பேசி தான் சொல்லி கிளாஸ் நடத்துகிறாங்க. என்ன எங்கேயாவது ஒரு டாக்டரினை கொண்டு வந்துட்டு ஜனங்களை அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்க. அதுதான் நம்ம உண்மையாக நல்லா இருக்கும்போது இருக்கும்போது இப்படி ஒரு ஏதாவது ஒரு இதில் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ அப்படியாக இந்த நாட்டில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து எப்படி இருக்குன்னா உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அவருடைய நாமத்தில் அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அந்த நாமத்தில் வல்லமை இருந்தது. சீசர்களை வந்து கூப்பிட்டு அனுப்பும்போது நீங்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் புறப்பட்டு வர போய் சுவிசேஷத்தை செய்யுங்க, பிசாசத்தை வந்துங்க, நீங்கள் நோயாளிகளை குணப்படுத்துங்க, வியாதியை குணப்படுத்துங்கன்னு சொன்னது. ஸோ அன்றைக்கு பரிசுத்தாவி கொடுக்கப்படவில்லை. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமை அடையாதபடியாக இருந்தபடினாலே, அவர் இன்னும் அந்த உலகத்தில் இருந்தபடியினாலே பரிசுத்தாவி கொடுக்கப்படவில்லை. அன்றைக்கு பரிசுத்தாவினால அவர்கள் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிசாசை பொறுத்தல நன்றி வரல. அப்போ இயேசுனுடைய நாமம் அப்பொழுது வல்லமுறைகளாக இருந்தது. அந்த மாதிரி யோசித்து பார்த்தேன், அந்த நாமத்தை தான் நான் நேசித்தேன். அது எவ்வளோ வல்லமையிலன்னு எனக்கு தெரியாமல் நாசிருக்கேன். இப்போ தெரிஞ்சு கொண்டேன் எவ்வளோ வல்லமையான நாமம் என்று சொல்லி அன்றைக்கு நான் உணர்ந்து வச்சுக்கேன். இன்றைக்கு ஏன் வந்து நம்ம ஜெபிக்கிறோம், ஏன் நமக்கு அந்த கிருபையினால அந்த ஜெபத்தினுடைய வர ஏன் கொடுக்கப்படலை, ஏன் நம்ம சுகமாக ஆகலை? ஆமாம், வேதம் போய் ஆண்டவர் சொல்கிறப்பையே நீங்கள் போங்க, பசந்தாவின் வரத்தினால நீங்கள் எல்லாத்தையும் சொல்லப்படுத்துங்க, நோயாளிகளை சொல்லப்படுத்துங்க, வியாதிகளை சொல்லப்படுத்துங்க, இதெல்லாம் சரி இல்லையா? நம்ம அப்ரோச் சரியாக கிடையாது, சரிங்களா? நம்முடைய விசுவாசமும் சரியாக கிடையாது, சரிங்களா? நம்மளே வந்து இந்த வியாதி நம்ம ஒரு கிராமத்துக்கு போனோம், எல்லாம் அழுதுட்டு இருந்தாங்க. சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள்லாம் பாசங்க, எல்லா செஞ்ச பசங்களும் தெரியும், நிறைய பசங்க கண்டிருப்பீங்க. அதனால் உங்களுக்கு சபபத்திற்கு உங்களை பார்க்கறதுக்காக சில காரணங்களை நான் சொல்கிறேன் அப்படின்னா. ஸோ அங்கே வந்து ஒரு லேடியை படுத்துட்டு இருக்கிறாங்க. நல்லா 40 வயசில் இருக்கிறது. காலை விளங்காது, கை விளங்காது, பண்ண முடியாது. கட்டில் போட்டாங்க, போட்டாங்க. டாக்டர் சொல்லித்தாலும் இவன் சாகிற வரைக்கும் இங்கே வருவாங்க, போட்டு பண்ண முடியாது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு 10 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ சொன்னாங்க, நாங்கள் ஏசுக்காரன்னு சொன்னோம்னா நீங்கள் ஜெவமானிங்க அப்படின்னாங்க. இப்போ பண்ணமா, நான் டாக்டரும் கிடையாது, நான் மந்திரவாதியும் கிடையாது, ஏனால ஒன்றும் பண்ணுறது கிடையாது. ஆனால் நீங்கள் இயேசு அவர் கடவுள், அவர்கிட்ட நாங்கள் ஜெபம் பண்ணோம்னா அவரும் இவ்வளோ நடக்க வைப்பார், சொன்ன கொடுப்பாரு அப்படின்னா. அது எப்படி அவங்க இயேசு சொன்ன கொடுப்பாரு? டாக்டரே சொல்லிட்டாரு, சாயந்தர வரைக்கும் அவரை எழுதிக்க முடியாது, செய்ய மாட்டார், இதெல்லாம் சாதனை சொல்லிட்டாரு. அப்படின்னா ஏமா டாக்டர் மனுஷன் தானம்மா, நாங்கள் சொல்கிற இயேசு வந்து கடவுள். அவர் நீங்கள் இத்தனை பேரும் இயேசு கிறிஸ்து இவங்க சொல்ல கொடுப்பாருன்னு சொல்லி நீ வாய் திறந்து சொன்னால் நான் ஜெபம் பண்ணல, இல்லைன்னா போயிட்டு அவசியம் இல்லை. சும்மா கண்டம்லாம் கூட்டு ஜெபம் பண்ணுறாங்க, என்ன போய் ஜெபம் கிடையாது. ஜெபம் என்ன தெரியுங்களா? உடனே அவங்க எல்லாம் வாயை திறந்து, ஐயா நான் விசுவாசிக்கிறேன், ஐயா இயேசு சொல்ல கொடுப்பாரியா, ஐயா ஜெபம் பண்ணியா. அந்த அம்மா படுத்துக்கிட்டு சொல்லிச்சு,
நான் எழுந்து நடந்தால் அவங்க ஆலயத்துக்கு வருவேன். ஆலயத்துக்கு கொஞ்சம் தூரம் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று அந்த விசுவாசம். நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டோம். ஏன்னா இது பெரிய காரியங்கள், இதை நம்ம என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் ஜெபத்தை பண்ணிட்டு விசுவாசத்தில் போயிட்டோம். 2 வாரத்தில் கண்கூடி பஸ்ஸை பிடிச்சி வந்து பஸ்ஸை இறங்கி திரும்பி நடந்து ஆலயத்துக்கு வந்துச்சு. அப்படி நம்ம ஒரு காரியத்தை விசுவாசத்தோடு செய்யும் போது ஆண்டவர் அந்த அர்த்தத்தை செய்கிறார். குறிப்பாக இந்துக்கள் பற்றியில் அதிகமான அற்புதங்கள் நடக்குது. கிறிஸ்தவ மத்தியில் இவங்க விசுவாசம் அவ்வளோ கிடையாது. இந்த ஆடு ஜபம் என்ன நடக்க போகுது? விசுவாசம் எங்கே ஒன்றும் நடக்காது. கேட்டீங்களா? ஸோ அதுக்கப்புறம் 3 மாதத்தில் அது வந்து இங்கே மேட்டூர் டேம் உள்ள தமிழ்நாடு உள்ள நடக்க முடியாது. அந்த உள்ள வந்து ஞாசனத்தை வச்சுக்கப்பட்ட நீங்கள் நல்லா இருக்குது. யாருக்கு நம்மகிட்ட என்ன பண்ணணும் ஒன்றும் கிடையாது. சுத்தத்தில் அநேகம் வந்து ஜபத்துக்கு வருவாங்க. நான் சொன்னேன், ஏம்மா நான் ஒரு பாவினாமா, நீங்கள் பாவி தானே அப்படின்னா ஆமாம் ஏன்பாங்க. அதாவது அவங்கள பாவினா அவன் தொலைச்சிருவாங்க. அப்போ அவங்க பாவத்தை வச்சுக்கிட்டு அவங்க எப்படி 50 வயசுக்கு சொன்ன கொடுத்தாரு அப்படின்னு இயேசுவை சொல்லி இயேசுவே அவள் தான் மன்னிங்கன்னு சொன்னால் ஒரு சோகம் இருப்பாருன்னா அவங்க சொல்கிறாங்க. அப்போ அங்கே அற்புதம் நடக்குது. அப்போ சொன்னால் இயேசு தானே எனக்கு சோகம் கொடுத்தாரு அப்படின்னு ஆலயத்துக்கு வராங்க. அங்கே இங்கே சேலம் பக்கத்தில் ஒரு கிராமம் நான் ஒரு வீட்டில் சொல்லி கேட்கணும். அங்கே எங்களுக்கு உதவி செய்கிறது பிசாசு தான் உதவி செய்யும். யாரும் தெரிஞ்சுக்க மாட்டான், இதை வந்துட்டாங்க. ஸோ அதனால் நான் அங்கே போயிட்டு சரிங்களா, அது போகிறதுக்கு கொண்டாங்க பாருங்க. கிரிக்கெட் பார்க்க ஒரு பாஸ்டர் இருந்தார். அவர் வந்து ஊழியக்காரர். அவங்க எல்லா இடத்துக்கும் கூடாது. ஆனால் அந்த பிசாசு வந்து வந்தாலே போயிட்டு அவர் இங்கே சர்ச்சைக்கு கப்பு ஓடிட்டு வந்தார். அப்போ நான் பார்த்தோன்னே, ஐயா நீங்கள் கப்பு ஓடிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சார் நான் என்னென்ன என்னையே ஆண்டு எடுத்து உபயோகப்படுத்தலாங்க, உங்களால் நீ வயசாகி போச்சு அப்படின்னு நான் சர்ச்சைக்கு சொல்கிறேன். அப்படி சொல்ல தப்பாக காரணம் இருந்தாலும் எனக்கு தோணுச்சுதான், நான் தோணிச்சதான் சொல்லி வருது. அடுத்த 2 மாதம் கழிச்சு நான் போகிறேன். முதல்ல நான் சந்திச்சதே பிசாசு பிடிச்சது. ஆண்டவர் அங்கே அந்த ஆன் ஸ்பாட்டில் நான் போகிறேன். எங்கே போகணும்னு கேட்டுச்சுது. எங்கேயாவது தொலைஞ்சி விளக்கு போ, நீ போனால் போதும், ஏசு நம்பர் போ அப்படின்னு அங்கே திருப்பி அது எவ்வளோ பெரிய பிசாசாக இருந்தால் கூட கேட்டுங்களா ஆண்டவர் செய்கிறாரு. அங்கே நான் கிராமத்தில் போயிட்டு நான் அந்த ஊழியங்கள்லாம் செய்கிறேன்னா ஏன்னா ஞாபகம் கொடுக்கணும், எதுக்கு செய்யணும் அவசியம் இல்லையா? அவனுடைய புரோஜனத்துக்கு தக்கதான் இந்த கொடுக்கப்படுறவங்க சும்மா வாங்கி வச்சுட்டு வீட்டில் இருக்கிறது. ஒரு அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் அவர் பெரிய பொசிஷன் இருந்தார் ஹாஸ்பிட்டலில். ஒரு ஊழியர்கள் தங்கியிருந்தார். என் ஃப்ரெண்டு தான். அவர் பிக்கப் நான் போனேன். அவருக்கு நான் மோசஸ் எனக்காக ஜெபம் பண்ணுனாரு. எதுக்கு அப்படின்னா எனக்கு சொன்ன வரைக்கும் வரணும் அப்படின்னாரு. அது ஏன் ஏன்னு கேட்டான்னு தெரியல. சார் நான் ஒரு கேள்வி கேட்குற பதில் சொல்லுங்க, அதுதான் நான் ஜெபம் பண்ணுறேன். நீங்கள் ஹாஸ்பிட்டல் இருக்கிறீங்க, எவ்வளோ பேஷண்ட் வராங்க, அது எவ்வளோ பேர் வராங்க. நீங்கள் வீட்டில் ஒரு நாள் பசங்களுக்கு பிரியாணி போட்டு வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து அவங்களாம் போய் ஜெபம் பண்ணுவீங்களான்னு கேட்டேன். எனக்கு ஜெபமே பண்ண வேண்டாம், போக மாட்டேன். ஏதோ ஒன்றா வாங்கி வச்சு வீட்டில் வைக்கிறத ஆண்டவர் கொடுக்குறாரு. ஊழியர்கள் எப்போ கொடுக்குறாரு? நீ போய் வேலை செய்யும் போது தான் இந்த பரிசுத்தாவினுடைய படங்கள் செயல்படுமே ஒழிய வீட்டில் இருக்காங்க முட்டங்களை போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்து ஒன்றும் பெற்றுக்கொள்ள போகிறதில்ல. அதுதான் சத்தியம், அதுதான் வேகம். அவன் நம்மளுடைய பிரயோஜனத்துக்கு ஊழியத்துக்கு பிரயோஜனத்துக்கு நீங்கள் 4 பேர் போயிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அந்த சுகமான உடனே டவுன் தெரியும். இந்த பாஷை இந்த சர்ச்சையில் இருக்காது, அவர் வந்து ஜெபம் பண்ணால் சுகமாக எப்படி மாசு ஃபேமஸ் ஆனாரு? எதுவும் தென்னையில் உட்காந்து ஜெபம் பண்ணார் தலைமாடியில். அது ஒன்றும் ஒன்று அதிகம் இருந்தவர். அவங்க அம்மா கட்டி கூட அப்படின்னாரு. இல்லை எனக்கு ஏசு தான் எனக்கு சோகம் கொடுத்தாரு, நான் வந்து பேச்சு பண்ணிட்டு போனார். அங்கே இருக்க பிள்ளைங்கள்லாம் உடம்பு சரியில்லாமல் ஜெபம் தருவாங்க. ஜெபம் ஒன்றா காமிச்சது உடனே இங்கே கேட்க நடக்குன்னு சொன்னவங்க கூட்டத்தில் மாறிச்சதான். அதுதான் ஆண்டவர் கொடுத்துருக்காரு இல்லையா? கேட்டீங்களா? அபிஷேகம்னா என்ன? வெறும் பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டது அபிஷேகம் இல்லை. பரிசுத்தாவை வந்து உங்களோட நிறைக்கும் போது தான் இந்த அபிஷேகம். அது எல்லாத்துக்கும் அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அபிஷேகம் கொடுக்குறாரு. 9 வரம் இருக்குது. அது இன்னொரு வரம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபெய்த்து, விசுவாசம் இல்லை. அது யாருமே கொலைப்படுறது இல்லை. என்ன போனால் பிசாசு போகணும், அல்லது எல்லாம் சோகமாகணும், சர்ச்சைக்கு அணிக்கப்படணும், அந்த இதெல்லாம் போகணும்னா நடக்காது. சரிங்களா? எப்படியாவது இந்த ஆத்மா ஆதாயப்படணும், ஆதாயத்து வரணும். காசு நம்ம தேடி வரலைங்க. சரிங்களா? அதான் சொல்ல, நீ ராஜ்யத்தை எதை தேடும்போது எல்லாமே எனக்கு கூட கொண்டு எனக்கு வந்தது. ஆஸ்தி வந்தது, செல்வம் வந்தது, பதவி வந்தது, எல்லாமே எனக்கு தேடி வந்தது. நான் ஒன்றும் வெளியே வெட்டி புரியல.
அவ்வளோ நான் என்ன எங்கேயும் போய் நம்ம அலையில இது என்னுடைய ஏன் சொல்கிறேன்னா ஆண்டவர் எல்லாத்துக்கும் நம்ம செய்கிறது என்ன பாவியான எனக்கு உத்தராவணம் பண்ணுறது எனக்கு எப்படி செய்தார்னா நீங்கள் எல்லாம் வந்து புத்தகம் சொல்லக்கூடியான ஊழியர்களுக்கு இவ்வளவு அதிகமாக செய்ய மாட்டாங்க பார்த்தீங்களா. சிலதாக சொல்லப்படுவது பார்த்தீங்கன்னா இந்த வாரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ராத்திரி உட்காந்துருக்கோம் 12 மணி நேரம் அப்படின்னு அம்மா வந்து அவங்க 70 வயசு மேலே பயங்கரமான புரிதல் வருவாங்க. அன்றைக்கு அவங்க ஞானசாரத்தில் வச்சுக்கப்பட்டாங்க. திடீர்னு அந்நிய பாசனை ஞாபகத்தில் வந்தது. மழை பேச ஆரம்பித்தேன். எத்தனையோ வருஷத்துக்கு முன்பாக ஒரு வாரம் நடந்து கொடுத்துட்டோன்னா அது போக அதை எடுத்துட்டு வருது பார்த்தீங்களா. இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் பேசணும் வந்து என்னால் பேச முடியும். ஆனால் சபையில் பேசுறது இல்லை. சபையில் அவங்க ஜெபம் பண்ணுறது கூட நான் வந்து வாய்ப்புல தான் அந்நிய பாசையில் பேசி ஜெபம் பண்ணக்கூடிய பப்ளிக்காக பண்ணுறது அவசியம் இல்லாத காரியம். அவசியம் இல்லாத காரியத்தை சபையில் வச்சுட்டு என்னவோ சட்டம் போனா நம்ம சும்மா இல்லை நம்ம ஏதாவது தப்பாக நினச்சிருவாங்களோ நம்ம நம்ம அந்நிய பாசையில் வச்சுருக்காங்களோ அப்படின்னு பேசுறது என்ன அர்த்தம் புரியுதா. ஸோ அதான் ஆண்டவர் எல்லா வராங்க ஒருத்தர் சொன்னார் நான் பரவாயில்ல போனேன். அதை எதுக்கு போனார்னா 9 வாரமே எனக்கு வேணும்னு போனார். அது அவர் சொன்ன காரியம் நான் சொல்லலை. அவர் வாயினால சொன்ன யாரை சொன்னாங்க சொல்லிருக்காரு. அங்கே போன உடனே இயேசுவே பார்த்தாராம். என்னப்பா இங்கே வந்த அப்படின்னு கேட்டாராம். அப்படி கேட்கும்போது எனக்கு 9 வாரம் வேணும் அதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா. ஸோ உடனே அவர் பிதாவில் கொண்டு போனாராம். பிதாவில் எதுக்கு வந்தாங்கன்னா 9 வாரம்னா வச்சு பிதா சிரிச்சார். அந்த வயிறு குழுங்க பார்த்தாராம். இப்போ அவர் பொய் சொன்னாலும் ஒரு அளவுக்கு பொய் சொல்லணும். ஆண்டவன் என்ன மனுஷனாக இருக்கார் வயிறு இருக்கிறது. சரி இயேசுவதான் பார்த்தார். பிதாவை போட்டு சொன்ன உடனே அவர் வயிறு சிரிச்சு குளிக்கிச்சான் வயிறு. அப்போ நான் வந்து வேண்டாமா அப்படின்னா இன்னும் வேண்டாம் 9 வாரம் வேணும் பண்ணாங்க. வேலை அப்படியே சொல்லுது 9 வருஷத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போதாது எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன நினைக்கிறாங்க. ஒரு ஆண்டவர் பக்கத்தில் நம்ம இருக்கிறோங்கிற ஒரு இதாக பார்த்து நம்ம இருக்கோம். ஸோ அப்படியாக பார்த்தீங்கன்னா 9 வருஷத்தை வந்து அங்கே போனாங்க. என்ன போக வழியாக சொல்றது அவர் திருப்பி வந்தாலும் எப்படி போனாரு. இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனும் நீ பேசுகிற நீ அவரை விட்டுட்டு நீ வந்து நேராக ஸோ இப்படியாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜனங்களை வந்து பார்த்தீங்கன்னா தான் எவ்வளோ தூரத்துக்கு ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டோம் என்று காட்டுபடியாக ஆண்டவரோட நான் இவ்வளோ பக்கத்தில் இருக்கேன் என்று சொல்லும்படியாக ஜனங்களை வர்ணிக்கிற ஆவிகளாக இருக்கிறத பார்த்துக்கிறோம். சரிங்களா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நமக்கு என்ன தேவையோ அந்த வரத்தை நமக்கு கொடுப்பாரு. ஆனால் அதை நீங்கள் விவசாயம் இருந்து பட்டுக்கொள்வது இல்லை. வேலை செய்யும்போது கூலி, வேலை செய்யணும் கூலி கிடையாது. அதை தான் வரமும் அப்படி தான். வேலை செய்யும்போது ஆண்டவர் அந்த வரத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு. அதனால் உங்களுடைய ஊழியர்கள் பெரும்படியாக செய்யப்படுகிறது. சரிங்களா. அப்போ வந்து அன்றைக்கு அந்த காசு அவங்க எல்லோரும் ஒரு மனத்தோடு கூடி இருக்கும்போது அந்த இடங்களெல்லாம் நிரப்பப்பட்டது. ஒரு காற்று இடம் பற்றி ஜலவீச்சுன்னு சொல்லப்படும். சரிங்களா. ஸோ பரிசுத்தாவி மனுஷன் மேலே இருக்கும்போது ஸோ அங்கே ஆகிடாது. பிசாசுக்கு யார்கிட்ட என்ன என்ன ரெட்டா தெரியும். இவங்களை வந்து இந்த பிசாசுடைய ஆவியை திறப்பதற்கு இவன் வர இல்லைன்னு தவிர வச்சான்னா அது பிரச்சனை. சரிங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. என்ன சொல்ல அவங்க சொல்லும்போது நீங்கள் வரங்களை அறியாது இருப்பது நல்லதில்லை. அறிங்க. நீங்கள் வேலை செய்யும்போது ஆண்டவர் கரெக்டாக கொடுக்குறாரு. அப்படியாக நாங்கள் இந்த கிராமங்களில் நாங்கள் அதை ஆண்டவர் அப்படி செய்கிறதுனால தான் ஜனங்கள் சபைக்கு போடுறாங்க. நாங்கள் டெடிகேஷன் பண்ணி முடிக்கும்போது அந்த கிராமத்தில் கிறிஸ்தவங்களே கிடையாது. ஒரு கிறிஸ்தவம் கூட கிடையாது. சரிங்களா. நம்ம ஃப்ரெண்ட் வந்து உட்காந்து என்ன பண்ணாலும் ஒரு ஆப்பைய லேண்டு அதை மாதிரி என்ன பண்ணாரு பெரிய ஆலயம் பெரிய பெருசாக கட்டிட்டாரு. ஒரு கிறிஸ்தவம் கிடையாது. என்ன சொன்னாங்க ஐயோ எஃப்எப்பி வந்தாங்க போயிட்டாங்க எல்லாருமே வந்து பண்ணாங்க. ஒரு ஆளுக்கு தேவையில்லை. நீங்கள் எங்களுக்கு வெளியே உள்ளவங்க என்னது பண்ண போகிறீங்க. நாங்கள் எப்பா 4 வருஷம் நான் செய்யலாம் அவ்வளோதான் விட்டுட்டோம். அப்போ அந்த டெடிகேஷனுக்கு அவர் சொன்னார் மோசஸ் ஒரு 1000 பேருக்கு பிரியாணி பண்ணலான்னாரு. நம்ம இருக்கிற 4 பேர் 5 பேர் கூட தெரிஞ்ச பாஸ்டர் 4 பேர் கூட கிடையாது. அந்த படத்தில் நாங்கள் புதுசு
1000 பேருக்கு எங்கே போகுது அப்படின்னா இல்லை மோசஸ் வருவாங்க அப்படின்னாரு. நாங்கள் 100 பேருக்கு பண்ணலாமாப்பா அப்படின்னு முடியாது இருக்காரு. சரி ஒரு 300 பேருக்கு பண்ணுவோம் அப்படின்னு இருக்காரு. இல்லை 1000 பேருக்கு அப்படின்னாரு. நான் சொன்னால் நம்ம தஞ்சை முடிக்காது நினைக்க சொல்லி பண்ணணும்னு இருக்காரு. வெளியில் போட்டாரு, சாமியாரை போட்டாரு, அதெல்லாம் போட்டாரு. 1000 பேருக்கு மேலே வந்தாங்க. ஒன்றும் இந்துக்கள் பிரசிடண்ட் பக்கத்தில் இருக்க அவங்க தலைவர், இந்த தலைவர் எல்லாருமே வந்திருந்தாங்க. அந்த ஆண்டவர் புரிய செய்வது பார்த்தீங்கன்னா அர்த்தமாக இருக்கும். நம்ம ஒரு சிங்கப்பூர் இருக்கிறோம் சரிங்களா, நம்ம பிறகு ஆண்டவர் செய்வார்கள் அப்படின்னு இந்த விசுவாசம் எனக்கு ஆச்சரியமாக போச்சு. இந்த கிராமம் புது கிராமம், ஒரு கிறிஸ்தவம் கிடையாது, நாங்கள் தான் இருக்கிறோம். தெரிஞ்ச மக்கள் அதிகமாக கிடையாது. 1000 அப்படியாக தேவன் அதிகமாக ஆசீர்வதிக்கிறது தேவன் சரிங்களா. ஆனால் நம்ம வாஞ்சியெல்லாம் எங்கே இருக்கிறோம் வந்து என்ன தேவன் சொன்னா என் ஆத்மா உண்மையில் தாகமாக இருக்கிறது. நம்ம எதில் தாகமாக இருக்கிறோம்? காசு மீட்டிக்கு ஓடி போகிறதா தாகமாக இருக்கிறோமா? நம்ம டாக்ஸ் முடிச்சு போகிறதா தாகமாக இருக்கிறோமா? அதை ஊழியம் செய்கிற கிராமத்துக்கு போகிறது தாகமாக இருக்கிறோமா? அதை எங்கெங்கே மீட்டிங்காக எங்கே போகிறது தாகமாக இருக்கிறோமா? அங்கே தாகமாக தான் அப்படின்னாலும் தெரியல. சொல்கிற மாதிரி 10 வருஷம் ஆனதுக்கப்புறம் 10 பேருக்கு கூட இல்லை. அதை வச்சு அதை எப்படிலாம் வாடாங்கிறது ஆண்டவர் போஷிக்கிறாரு. அவருக்கு உண்மை வருது, நம்ம தான் உண்மை இல்லை, அவர் உண்மை வருது சரிங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை நீங்கள் நம்பி நம்ம உதவி செய்யும்போது ஆண்டவர் எல்லாரும் பற்றி கொடுத்ததுனா கொடுத்துருக்காரு. அது மாதிரி ஏன் இன்றைக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வசனத்தை எடுத்து வித்தியாசமாக பிரசனம் பண்ணுறாங்க. காரணம் என்ன? பெய்த்துங்கிற பையன் அந்த விசுவாசம் என்கிற அந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் இல்லாததுனால அவன் சரியாக அறிந்து கொள்வதில் இருக்கு. அதனால இஷ்டத்துக்கு திருப்பி பேசுகிறான். அப்போ யார் பேசுகிறாங்கிறத வச்சு தான் ஜனங்கள் நம்புகிறாங்க. பெரிய ஊழியர்கள் எதை பேசினாலும் அது சரிங்களாம், நம்ம பணக்காரங்க என்ன தெரியும். இன்றைக்கி அநேகம் இவ்வளோ புரட்டுகள் எல்லாம் இருக்கிற காரணம் என்ன? இதுவும் ஒரு அபிஷேகம். ஒரு ஜனங்களுக்கு சத்தியத்தின்படி வேதத்தின்படி பிரசங்கம் பண்ணுறது அது தேவனால் கொடுக்கப்பட்ட அபிஷேகம். அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசத்தில் உங்களுக்கு அனாயம் இருக்கும்போது நீங்கள் தேவனை மாற்றி சரியாக சொல்ல முடியும். இதெல்லாம் சொல்ல முடியும். இன்றைக்கு நான் வார்த்தை சொன்னால் நீங்கள்லாம் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. என்னையாக சொல்லலாம் சொல்லுவீங்க. எல்லாரும் நான் ஒரு சபைக்கு போயிருந்தேன். திடீர்னு வேற ஒரு கான்டெஸ்டில் பேசின ஆண்டு ராஜ்யதேவி இருக்கு. அவர் சொன்னார், நாங்கள் வேறு மாதிரி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோம், நீங்கள் வேறு மாதிரி பிரசங்கம் பண்ணிங்கன்னாரு. ஏன் நான் சத்தியத்தை பிரசங்கம் பண்ணுறேன், நீங்கள் வேறு மாதிரி என்ன பிரசங்கம் பண்ணுறீங்க, நான் பயப்படுறதுதான்னு சொல்லுங்கன்னா அது இல்லை. அப்போ நீங்கள் சொன்னார், நீ இப்படி பிரசங்கம் பண்ணிங்கன்னா எந்த சைடும் அவங்க கூப்பிட மாட்டாங்க. எனக்கு அவசியமே கிடையாது. நான் இந்தியாவுக்கு வந்து இந்த சமயம் கூப்பிடுவாங்க நான் வரல. எனக்கு இருக்குது ஏகப்பட்டவங்க நான் இங்கே அங்கே இருக்குது கேட்டீங்களா. ஸோ என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஏன்னா இந்த பூமியில் 1000 வருஷம் அரசாட்சின்னு எல்லாரும் நம்புறாங்க. இப்படி ஆட்களும் நம்புறாங்க. நாங்கள் எங்கே கொடுத்து போட்டோம் இவங்க இதை நம்புறீங்க எங்கே வசனம்னு சொல்லிட்டு அது பதிலே கிடையாது. நான் சொன்னா கூட இதை இதோட பேசாமல் நினைப்பீங்க. அதோட செஷன் வச்சுக்கலாம் கேட்டீங்களா. ஒரு படிப்பை வாசித்து பாருங்க. தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பதை அறியாதபடி, தேவனுடைய ஆட்சியம் எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளாதபடியாக மனுஷன் கற்பனையில் அவன் இஷ்டத்துக்கு அவன் எழுதுறான். காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் புக்கு போடுறாங்க. அவர் உலகத்தில் 1000 வருஷம் அரசாவார்த்தை இல்லையா எழுதியது பைபிள் எங்கே ஒரு இடத்தை காட்ட முடியும்னா ஒருத்தமாக காட்ட முடியும். நாங்கள் அதை தான் நம்புகிறோம். நீ நம்பிட்டு போ. பட் வேதனை தான் நான் வேதத்துக்கு தான் பிரசங்கம் பண்ண முடியும். நீ என்ன பிரசங்கம் பண்ண நம்ம எல்லா பிரசங்கம் பண்ணிக்கலாம். அவர்கள் கடவுள் ஒரு பெரிய ஒரு சீனியர் பாஸ்டர் தசம் பக்கத்தை பற்றி நீங்கள் அதை காம்படிஷன் அதிகம் பிரசங்கம் பண்ணி அவன் சபைக்கு தசம் பக்கம் தெரியாமல் இருப்பாங்க. அதனால சபை ஆசீர்வாதமாக இருக்காது. அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படனா நீ பிரசனம் பண்ண தசம பார்த்துட்டு பைபிள் அது பழைய ஏற்பாடு இல்லை. அதுதான் ஆண்டோடைய காரியம். எந்த புதிய ஏற்பாடு பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கா. இயேசு கிறிஸ்து அதையும் செய்யணும் தான் சொல்லியிருக்காரு. உனக்கு ஆசீர்வாதம் கேட்டா செய்ய இல்லைன்னா விட்டுட்டுக்கோ. நீ உங்களுக்கு கொடுக்க முடியும்னா அவரைக்கும் நீ இல்லையா. நாங்கள்லாம் கொடுத்து அனுபவிச்சவங்க. அதனால ஆசீர்வாதத்தை பெற்றவங்க நல்லா இதுலேருந்து வந்தோம். என்னைக்கு எங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா தசம்பணம் எனக்கு தெரியாது. இந்த தசம்பணம் கொடுக்குன்னு சொல்லி இருந்த உடனே கரெக்டாக தசம்பணம் எடுத்து வச்சோம். எல்லா மாதமும் டெலிஸ்டாக இருக்கணும். அது கொடுக்க ஆரம்பித்த உடனே எங்களுக்கு போதுமாக தான் இருந்தது. என் மனைவி ரசிக்கப்பட்டாங்க. அப்போ தான் தசம்பணம் தெரியும்.
அவங்க டாக்டர், கவர்மெண்ட் டாக்டரு, அவங்க என்னைக்கு ஜாயின் பண்ணாலும் அவங்க கூப்பிட்டு எவ்வளவு சம்பளமாக எத்தனையோ வருஷம் சம்பளம் அதெல்லாம் கூட்டி அதில் தசமமாக பெரிய அமௌண்ட், அவங்கள்ட்ட காசு கிடையாது, பிஎஃப் லோன் போட்டு அவங்க சபையை கொண்டு போட்டாங்க. இன்னைக்கு நம்ம கணக்கு பார்க்கவே வேண்டாம் ஆண்டவருக்காக, கேட்டீங்களா? ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிக்கிறது. அதனால் சபையில் நீங்கள் அதுதான் ஆசீர்வாதம். ஆண்டவர் வார்த்தை தாங்க அது பொய்யாதமா கொடுத்து பார்த்து தெரியும். இவர்களுக்கு கொடுக்கவே இல்லை, இவங்க அனுபவிச்சது கிடையாது. சும்மா உட்காந்து ராமாயணம் வந்து டிவிபியில் கொடுக்க வேண்டாம், இங்கே கொடுக்கணும், இங்கே கொடுக்கணும் பேசணும். அவசியம் கிடையாது. தசமாக பார்க்கணும் ஆண்டவருடைய வார்த்தை. நீ அப்படி பண்ணேன்னா ஆண்டவர் என்ன சொன்னாலும் அந்த ஆசீர்வாதம் உண்டு. இல்லை அவ்வளோதான் பேசாது. ஆனால் ஆண்டவர் நம்பர் பண்ணுறாரா? இல்லை. சரிங்களா? ஸோ அதனால் வந்து அதெல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு ஜனங்கள் ஏன் ஆசீர்வாதமே இல்லாத ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்படியாதனால போதகணும். தினமும் பேச வேண்டாம், அட்லீஸ்ட் அவங்க தெரிஞ்சுக்கணும். அப்படி வார்த்தை இருக்குது. ஒரு ஆண்டு வந்து சபிக்கப்பட்டான்னு சொன்னாலும் தெரிஞ்சு நிப்பாட்டிட்டாராம். அவர் என்ன சபிக்கப்பட்டு வந்து எழுதியதுக்கு சபிக்கப்பட்டோன்னு எழுதுது. அவர் எழுதி இருக்கிறாரு. ஏன் நீ செய்ய வேண்டியதானே? நீ ஏன் பண்ணுற? ஆசீர்வாதம் மட்டும் வேணும், கொடுக்குறது ஆண்டவருக்கு வெறுங்கையை இருக்கணும். எதிர்ச்சாசனம் பண்ணாரு. அன்னைக்கு அந்த 5 அப்பர் எடுத்து மீன் இருந்ததுனால 5 பேர் போச்சுட்டாங்க. அவ்வளவு 12 கோடியில் பண்ணாங்க. எப்படி வந்துருச்சு தெரியுங்களா? ஸோ அதனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்தாரு. மாஸ்டர் பாருங்க, தசம்பாகம் கொடுக்குறது இல்லையா? நாங்கள் மாஸ்டர் ஊழியக்காரங்க கொடுக்கலன்னா ஆசீர்வாதம் இல்லையா? அதான் ஆசீர்வாதம். மாஸ்டர் தான் என்ன பெரிய இதுவா? நம்மளுக்கு சம்பளத்துக்கு வருது இல்லை, நமக்கு காணிக்கை வருது இல்லை. அந்த காணிக்கையில் தான் கொடுக்க சொல்லாது, இல்லாமல் கொடுக்க சொல்லாது. என்ன காணிக்கை எவ்வளோ நமக்கு வருது அதை கஷ்டமாக எடுத்து ஒரு செந்தில் வச்சு ஏழுந்து வர்றாங்க. அவங்களுக்கு இந்த உதவி செய்யலாம், இல்லை அரிசி வாங்கி கொடுக்கலாம், அது ஏதாவது ஒன்று பண்ணலாம். அந்த கசம்பாக அதுக்கு போகும்போது சபையில் ஜனங்கள் அதிகமாக வருவாங்க, அதிகமாக கசம்பாக கொடுப்பாங்க. சபை அவசியம் எல்லாத்தையும் பாக்கெட்டில் போட்டு உட்காந்துட்டு கடன் வாங்கிட்டு வந்தால் எங்கே ஆசைப்படுவான்? பாஸ்டர்லேயே ஆசைப்படணும்னா கடன் வாங்கிக்கணும். சரிங்களா? நிறைய பேர் சொல்கிறது அதெல்லாம் அதெல்லாம் பார்த்து பசங்க என்ன நீங்கள் வந்து சில சபையில் நாங்கள் வந்து காசு கொடுக்குறோம்னா தசமாக கொடுக்க மாட்டாங்க. ஆனால் சிலவங்க இப்போ ஒரு மாதம் வந்துருக்காங்க, கரெக்டாக தசமாக கொடுக்க ஆரம்பித்தார். அதனால் நான் என்ன பண்ணேன், அந்த தசமாவையும் சேர்த்து நான் கூட்டி கொடுக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி அந்த சர்ச்சி தசமா பாகத்தில் போட்டு வச்சுட்டு நம்ம ஆரம்பிக்க வந்தது. அதுக்கு முன்னாடி 10-15 வருஷம் அவங்க என்ன அவங்க எல்லாம் கொடுக்குறவங்க ஜனங்கள் பாக்கெட்டில் போட்டு அவங்க கிடைச்சதான் அன்றைக்கி வேறு எல்லாமே கொடுத்து எடுத்து போகிறோம். சரிங்களா? இந்த ஃபேமிலி அவ்வளோ சின்சியராக செய்கிறதுனால இன்றைக்கி அவங்க ஆசிரியப்பட்டிருக்காங்க. சரிங்களா? இன்றைக்கி எனக்கு வந்து பாடம் போனது போச்சு. தசம பாகத்தில் அந்த சர்ச்சு காரியங்கள் எல்லாம் நடக்குது. இவன் கொடுத்தாதான் மதம் கொடுப்பாங்க, அந்த போட்டு வைப்பாரு. சரிங்களா? இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம செய்யணும். சரிங்களா? அன்றைக்கி விதவை 2 காயம் தான் இருந்தது. அடுத்த நாள் போய் வந்து காசு கிடையாது. அவன் கொடுக்கும்போது நம்ம என்ன தெரியுதா? மாசம் என்ன ஆச்சுது? நம்ம ஆண்டவருக்கு ஊழியக்காரன், வேலைக்காரன் ஆண்டவர் சொல்ல காரியத்துக்கு நமக்கு சமையல் பண்ணாதான் கூலி கிடைக்கும். சரிங்களா? அதனால பார்த்தீங்கன்னா சாரி நாராயணன் சொல்றதுக்கு எப்போ நினச்சிருக்காருங்க இல்லை. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியம். சரிங்களா? சத்தியத்தை செய்யும்போது ஆண்டவர் நாங்கள்லாம் நான் சும்மா வந்து வேறு வார்த்தை சொல்ல எல்லாவற்றையும் அனுபவிச்சுட்டு சொல்றது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்தில் எங்களுக்கு கூடையை பிடிச்சி கொடுக்குற மாதிரி இருந்தார். ஒரு நாட்கள் நாங்கள் எதிர்பார்க்கவே கிடையாது. நம்ம கம்பெனி வச்சிருந்தோம். சரிங்களா? ஸோ அப்படியாக தேவன் நமக்கு ஆசீர்வதிக்கிற தேவன், கொடுக்குற தேவன். இந்த ஜனங்களையும் உற்சாகப்படுத்தி இதுதான் வேதம் சத்தியம் வந்து ஆசீர்வாதம் இருந்துச்சு. சும்மா என்ன வருவாங்க என்ன சோர்ந்து துறை பண்ணாங்க அது பண்ணாங்க. ஆனால் வந்து ஆண்டவர் சோகம் கொடுத்தாலும் காணிக்க கொடுக்க மாட்டாங்க. நாகப்பட்டினத்தில் ஒரு சர்ச் இருக்குது. நம்ம இருக்கும்போது 300 அடி நீளம் 100 அடி அகலம் ஜாஸ்தி கொடுத்தோம். அது பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஆட்டர் அப்பா அந்த பெரிய கியூ இருக்கும். வேலை ஜனங்கள் அவங்க சாட்சி எப்படி சொல்லுவாங்கன்னா, எனக்கு விளையாதுன்னு நினச்சேன், ஆண்டவர் விளைய வச்சாரு, 4 மூட்டை அரிசி கொடுத்துருக்கிறேன். அதான் வந்து சாட்சி சொல்லுவாங்க. ஒரு கடற்காரன் காசு கொடுக்காம தான் நான் ஜெபம் பண்ணேன், அவன் அதை திருப்பி கொடுத்துட்டான், அதில் நான் தசம் பலன் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு. அப்படி ஒவ்வொருவரும் நான் என்ன கொடுத்தது ஆண்டவர் இப்படி ஆசீர்வாதம் கொடுத்துட்டு சாட்சி சொல்லுவாங்க. நம்ம ஜனங்கள் சாட்சி சொல்லவும் தான் அவன் எதுவும் கொடுக்கவும் மாட்டான். ஸோ அதனால் நம்ம வந்து ஜனங்களை சரியான வழியில் நடத்த போகுது.
நீ சொல்கிறோம் ஏன்னா வந்து நீ வந்து நான் தான் சொல்கிறேன்னா இல்லையே ஒரு 10 பேர் ஞானசாமி கொடுத்தீங்கன்னா ஐயா கிட்ட நீங்கள் சொல்லுங்க நான் ஐயா பண்ண ஒரு 10,000